வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா 2025 டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றனாக இணையும்ன்ற மாதிரி வந்து வைத்தியலிங்கம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க மத்திய மாவட்ட செயலர் சேகரை வச்சு பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை துரோகி, வைத்தியலிங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒன்றிணையும் சொல்லிட்டு சொல்கிறதுக்கு தகுதியில்லா நபர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அட்டாக் பண்ணி பேசியிருந்தார். வைத்தியலிங்கம் என்ன பேசியிருந்தார், ஒன்றுமையாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓரணியில் இணைச்சா 2026 பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கத்தை வந்து அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி பேசுன முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே ஓரணியில் இணையறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளை செயலாளர் வந்து மேலே மாவட்ட செயலர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தயார் நிலையாக இருக்காங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட தொடர்ந்து வந்து அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. அது நடந்துருமோன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோல்வி தான். ஸோ எடப்பாடி பழனிசாமி இதை பொறுப்பேற்றுக்க மாட்டான்ற ஒரு மாதிரி ஒரு கீழே இருப்பாங்கல்ல, மாவட்ட செயலர் கீழே இருப்பாங்கல்ல, பொருளாளர் செயலாளர்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளை செயலாளர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா மோதல் உருவாயிடுச்சு. விட்டு ஆர்பி உதயகுமாரை அடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து அதிமுக கொதிப்பில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.